ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஒர்க்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக கட் ஒர்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் சின்ன சின்ன கட்டம் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது நடுவில் 3 கோடு போட்டிருக்கேன். வெர்டிக்கலாகவும் ஹரிசண்டலாகவும் போட்டு எடுத்திருக்கேன் கோடு. அப்போ வந்து சின்ன சின்ன பாக்ஸ் வந்து எனக்கு நிறையா கிடச்சிருச்சு. இன்ச்சஸ் கணக்கு பண்ணி தான் கோடு போட்டிருக்கேன். அந்த போட்ட கோடு எல்லாத்துலேயுமே நான் நார்மல் ஜரி த்ரெட்டு, பயாலஜி பிராண்ட் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே அந்த எல்லா கோட்டு மேலேயும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச், நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருப்போம்ல, அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து நெருக்கமாக யூஸ் பண்ண போகிறோம். ஜிக்ஸாக் எல்லாத்தையுமே நல்ல நெருக்கமாக ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. கிளாத்துமே உங்களுக்கு பார்க்குறதுக்குமே நீட்டான ஒரு லுக் இருக்கும். நான் இப்போ பண்ணி காட்டுற மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸில் பண்ணி காட்டுறேன் கட் ஒர்க்கு. இதை வந்து பாக்ஸில் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்காக நான் இப்படி பண்ணி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் எதில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்காக இதில் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோலாம் அப்கமிங் கிளாஸஸில் போடுறேன். இப்போ நான் ஸ்டிச்சஸ் வீடியோ ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வீடியோவும் எல்லா கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் வீடியோஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இன்னும் ஒரு 16-15 வீடியோ தான் இருக்குது. அதை முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ் எந்த மாதிரியெல்லாம் ப்ளவுஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதாவது கட் ஒர்க்குமே அதில் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஏதாவது டிசைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சின்ன மோட்டிஃபாக இருக்காது. கை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியான ஒரு டிசைனாக தான் இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் நெருக்கமாக ஜிக்ஸாக் கொடுக்குறோம், அவ்வளோதான், அந்த செயின் மேலேயே. அப்புறம் வந்து சுற்றி உள்ள அவுட்லைனுக்கு நம்ம கொடுத்தாச்சா, இதே மாதிரி நடுவில் 3 கோடு போட்டிருக்கேன்ல, அதுலேயுமே நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அகர்பத்தி வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அடியில் அகர்பத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்காக அடியில் வேஸ்ட்டு கிளாத்து கையில் வச்சுக்கிறேன். ஒரு ஒயிட் கலர் கிளாத் காமிச்சேன்ல, நான் வேஸ்ட்டு கிளாத் வந்து கையில் வச்சுக்கிறேன். நெருப்பு அதிகமாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிடாமல் தொடச்சி விடுறதுக்காக. கீழே வந்து பார்த்து எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கையெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். காலெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு பார்த்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது. ஏன்னா நெருப்பு அடியில் போகும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு சுற்றக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வச்சோன்னா நீங்கள் ஊதணும். ஊதுனா தான் அடுத்த இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நெருப்பு, இல்லைன்னா அணைஞ்சிரும் அகர்பத்தி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து வச்சுட்டு ஊதுறேன் பாருங்கள். ஊதும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஷேப்புமே கரெக்டாக வரும். கரெக்டாக வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஊதணும். ரொம்ப வந்து வச்சு அழுத்தக்கூடாது. ஜரி த்ரெட்டில் பற்றாமல் நீங்கள் வந்து கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து அடுத்த இவ்வளோ பெருசாக பாக்ஸ் போட்டு நீங்கள் பண்ணும்போது கடைசியாக பண்ணுற பாக்ஸோட கட்டிங் மெத்தட் இருக்குல்ல, அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதனால தான் நம்ம வந்து பெருசாக சொல்லிக் கொடுக்குறது ஒர்க்கு. நீங்கள் பெருசாக பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணணுங்கிறதே. இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அகர்பத்தியை கிளாத்தில் வச்சுட்டு ஊதுறேன். ஊதுனா மட்டும்தான் அது வந்து கட் ஆகும். ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நெருப்பு அடியில் உள்ள கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. அடியில் வச்சு இதை பாருங்கள், நான் துடைக்கிறேன்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி தான் இந்த கட் ஒர்க் வந்து பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இப்படியேவும் விட்டுறலாம். அதாவது உள்ள இந்த மாதிரி ஓப்பனாகவே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கிளாத்து வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுங்கிறதையும் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன், கவனிங்க.
பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நான் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நெருப்பை எடுத்துகிட்டு ஊதுறேன். ஊதும்போது அதுவே தானாக ஸ்ப்ரெட் ஆகிக்குது. இது இப்போ வந்து எல்லா கார்னர்லையும் நான் கவர் பண்ணுறேன். இப்போயும் நான் ஊதுறேன். ரொம்ப அதிகமாக நெருப்பு ஆகிடுச்சு அப்படின்னா நான் அடியில் கிளாத் வச்சு தொடச்சிக்கிறேன். ஏன்னா ஜரி த்ரெட்டை டச் பண்ணிடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பாக்ஸ் அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம அடியில் வந்து இந்த நெட் கிளாத்தை வைக்க போகிறோம். நெட் கிளாத் மட்டும் இல்லை, எந்த மாதிரி கிளாத் வேணாலும் அடியில் நம்ம கொடுத்துக்கலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது கொஞ்சம் டிசைன் உள்ள நெட் கிளாத்து, கொஞ்சம் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கவர் ஆகிடும். இந்த மாதிரி நெட் கிளாத் தான் நான் வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் நெட் கிளாத் வச்சுக்கலாம், நார்மல் ஃபேப்ரிக் வச்சுக்கலாம், சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இது கட் ஒர்க் பண்ணுற மெத்தடு. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு ப்ளவுஸில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிசைனோடு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தம்ப்லைனில் ஒரு க்ரீன் கலர் கிளாத் வச்சு காமிச்சிருப்பேன். அது நெட் கிளாத்து. அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நார்மல் ஃபேப்ரிக், அதாவது நெட் இல்லாமல் நார்மல் எந்த மாதிரி ஃபேப்ரிக் வேணாலும் அடியில் வச்சுக்கலாம். சாரீ கிளாத்தை கூட நீங்கள் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த சுற்றி போடுற இதுதான் நம்மளுக்கு மெயின். சுற்றி போடுற அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதில் போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இழுத்து வச்சு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு இங்கிட்டும் அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சுற்றி அவுட்லைன் இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லேயருக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபிக்ஸ் ஆகிடும் கிளாத் வந்து. இந்த டிசைனுக்கு சுற்றி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கட் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைனோட அவுட்லைனுக்கு மட்டும் கொடுங்க. அந்த டிசைனுக்கு மட்டும் கவர் ஆகிடும் உங்களுக்கு. டயாலஜி பிராண்டு 753 ஷேட் நம்பர் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இதுக்கு ஃபுல்லாகவே நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைனுக்கும் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக இதில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் வந்து எந்த த்ரெட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சரியை வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். கலர் சரி த்ரெட்லேயுமே நான் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். எந்த த்ரெட்டில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் நாட் போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸ் உள்ள த்ரெட்டெல்லாம். இப்போ வந்து அடியில் உள்ள த்ரெட் அடியில் உள்ள கிளாத் இருக்குல்ல, அதோடு சேர்த்து த்ரெட்டை வெளியில் எடுத்து நீங்கள் வந்து அழகாக செயின் ஸ்டிச் போட்டு வர போகிறீங்க. கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கையால் இழுத்து பிடிச்சிக்கோங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா சேஃப்டி பின் வந்து குத்திக்கோங்க. இந்த இடத்துல பேர்ல் ஹெட் பின் வச்சு இந்த இடத்துலலாம் நீங்கள் கார்னர்லலாம் பின் குத்திட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சொல்லி கொடுக்கும்போதே கரண்ட்டு போகுது, என்ன பண்ணுறது? இந்த வெளிச்சத்தை வச்சு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லேயர் முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிளாத்து கொஞ்சம் கீழே தொங்குனாப்பில் இருக்கும். சைட்லலாம் சேஃப்டி பின் போடலை அப்படின்னா, இந்த பின் வந்து குத்தலை அப்படின்னா
பேர்ல் ஹெட் பின் வந்து செக்யூர் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. அடியில் ஃபுல்லாக கிளாத் வச்சு பின் பண்ணுறோம்ல, அந்த எட்ஜஸ்லலாம் நீங்கள் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது க்ளூ இந்த இடத்துல வரும், லைட்டாக போடணும், ரொம்ப போடக்கூடாது, மேலே உள்ள கிளாத்துக்கு தெரியக்கூடாது. க்ளூ போடுறத விட பின் போட்டு பண்ணுறது தான் வெளியில் நம்மளுக்கு வந்து அன்ஈவனாக இருக்காது பார்க்குறதுக்கு. இல்லைன்னா வந்து க்ளூ வந்து மேலே தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக. அதனால் நான் அந்த மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் டைட் பண்ணி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த பேர்ல் ஹெட் பின்னை வச்சு இது பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ரொம்பவே டைட்டாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தம்ப்லைனில் காமிச்சது வேறு நெட் கிளாத்து, இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வேறு நெட் கிளாத்து. எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஃப்ரேம் இப்படி திருப்பி போட்டு எக்ஸஸாக இந்த சைட்லாம் கிளாத் இருக்கும்ல, அதை இதோட விட்டுட்டு, அதாவது பின் பக்கம் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அந்த நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா நீட் லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே போல் வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.